ஹலோ எவ்ரிவான், என்னோட பேர் யோகேஷ் ராம்குமார். அண்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் தி ஸ்ட்ராட்டஜிஸ், பிளான்ஸ், வாட் எவர் ஐ ஹவ் ஃபாலோட். அண்ட் அதெல்லாம் எனக்கு எந்த மாதிரி விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுச்சு, உங்களுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு கம்ப்ளீட் மைண்ட் மேப்போடு வந்திருக்கேன். அண்ட் இஃப் யூ ஆர் டிசைடிங் டு வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி, எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேவர் பண்ணுங்கள். பாஸ் திஸ் வீடியோ. உங்கள் ரூம் பக்கத்துலேயே ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு பென் அண்ட் பேப்பர் இருக்கும். ஜஸ்ட் டேக் இட் அவுட் அண்ட் சிட் டவுன். பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நோ த ஒய். அது என்ன ஒய்? யூ ஹாவ் டு நோ ஒய் யூ ஹாவ் டு ஸ்டடி. நீங்கள் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் ஏன் படிக்கணுன்ற ஒருத்தனுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் ஜஸ்ட் சே யூ ஒய் ஐ ஹவ் ஸ்டடிட் திஸ் மச். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, when I was in 11th I know that நான் எடுக்க போகிற ஒரு 0.5 மார்க்கும் எங்கள் அப்பாவோட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணியை சேவ் பண்ண போகுதுன்றது எனக்கு ஒருத்தவங்க மூலியமாக when I was in 11th I knew completely. ஸோ உங்களுக்கும் அந்த ரீசன் தெரியணும். ஜஸ்ட் டேக் அ டே, உட்காருங்க, சிட் அண்ட் யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். நான் ஏன் இப்போ படிக்கணும்? ஒருத்தவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் அவங்களோட ஃப்ரெண்டை நெக்ஸ்ட் எக்ஸாமில் முந்தணும்னு படிக்கலாம். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் everyone's perspective. So first decide why you have to study. Second thing என்னன்னா, getting addicted to the process. அப்படின்னா என்ன, எதுக்கு நான் அடிக்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் சொல்கிறத விட அவர் சொன்னால் கரெக்டாக. I feel for me most of the time is good time. Either you are learning or you're enjoying what you have learned. So it's not the ups and the downs. You lose some, you win some. When you win, you celebrate. When you lose, you learn. Either ways, I'm having a good time. As you said, it's always you are unfazed by good and bad. So how do you maintain that calm, cool exterior? Very simple. Don't think about the result. It's the result that puts pressure on us. What if this happens? What if we don't win the game? What if we don't get selected? But again, worry about the controllables. And whatever the controllables are, we take care of it. We'll get the desired result. If we don't get the desired result, we'll improve. We'll change our plans, we'll execute better, and we'll get a chance to prove ourselves again. So, that's what it is. Thinking about the result never gives you result. Yes, you may have a target in mind, but what is more important is to take care of the small steps in life. What needs to be done, what I am supposed to do, what extra I can do, and that will help us achieve the target. அவ்வளோதான், சிம்பிள். கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஒரு எக்ஸாமும் ஜஸ்ட் எனக்கு மார்க் வேணும், நான் இந்த எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரே மைண்ட் செட்டோட மட்டும்தான் படிப்போமே தவிர நம்ம யாருமே அந்த ப்ராசஸை லவ் பண்ண மாட்டோம். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் லவ் த ப்ராசஸ், எவ்ரிதிங் வில் பி சூன். அவ்வளோதான், உங்கள் வேக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு கோட் எங்கேயோ ரீசெண்டாக படித்தேன். ஐ திங்க் ஸோ இட் வாஸ் ஆல்சோ செட் பை மஹேந்திர சிங் தோனி. It's about giving your 100% and remaining everything to destiny. அவ்வளோதான், உங்களோட 100% ஃபஸ்ட்டு கொடுங்க. Just don't focus on the marks nowadays. So just getting addicted. First get addicted to the process, man. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். And the third thing என்னென்னா, plan each day. நீங்கள் என்ன சொல்லலாம், ப்ரோ நாங்களாம் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் ப்ரோ சூப்பராக படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி பிளான் பண்ணுறேன்? ஜஸ்ட் இமேஜின் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நாளைக்கு காலைல படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் டேக்கிங் அ பேப்பர் அண்ட் பென், ஜஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் தேட் நாளைக்கு காலையில் நான் படிப்பேன். தட்ஸ் புல்ஷிட். நீங்கள் அதை பண்ணவே முடியாது. இப்போ இந்த பிளானை கேளு. யூ ஆர் ஜஸ்ட் பிளானிங் டு ஸ்டடி த நெக்ஸ்ட் டே அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ரைட்டிங் இட். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். எந்திரிச்சிட்டு கெமிஸ்ட்ரியில், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில், ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் டாப்பிக்கில் இதை இப்படி படிக்கிறேன். திஸ் வில் கிவ் யூ அ பிளான். And this will give you a path. And இந்த மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிங்க எவ்ரிடேவையும். ஜஸ்ட் எல்லாருக்குமே ஐ திங்க் ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்கூல் வில் பி எண்டிங் அப் இன் அரவுண்ட் 5 o'clock. ஜஸ்ட் வீட்டுக்கு வந்தோம் 6 o'clock நான் உட்காடுறேன்னா நான் படிப்பேன் பிளைண்டாக. இட் வில் பி லைக் பிளைண்ட். அவ்வளோதான். யூ ஜஸ்ட் பிளான் இட் அக்கார்டிங்லி. ஈவினிங் 6 மணிக்கு என்ன படிக்க போகிறேன், எதில் படிக்க போகிறேன், எப்படி படிக்க போகிறேன், ஆன்சர் திஸ் 3 questions. அண்ட் அவ்வளோதான், சிம்பிளில். ஃபோர்த் முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரூவ் யுவர் செல்ஃப். ப்ரோ நான் போய் யார்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு ப்ரூவ் டு த சொசைட்டி. நான் அந்த இடத்துல சொசைட்டின்னு மீன் பண்ணுறது உங்கள் அம்மா, உங்கள் டீச்சர்ஸ் அண்ட் உங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 100க்கு 50 எடுக்கிறவங்களா இருக்கலாம், ஆர் 80 எடுக்கிறவங்களா இருக்கலாம். தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். யூ ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் சொசைட்டி. அட்லீஸ்ட் உங்களால் முடியுன்றதை அவங்கள நம்ப வைங்க.
அண்ட் தட்ஸ் கீப் யூ ரைடிங். சொல்கிறது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ், ஒரு வாட்டி நீங்கள் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நான் இவ்வளோ ஒர்த்தடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அவங்க கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அண்ட் யூ வில் ஒன் மோர் ப்ளஷர் யூ வில் கெட் ஃப்ரம் தேட். என்னென்னா, யூ வில் ஜஸ்ட் கெயின் அ ரெஸ்பெக்ட் ஃப்ரம் தெம். எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. வீட்டில் தனி மரியாதை கிடைக்கும், ஸ்கூலில் போனால் அப்படியே கெத்தா காலர் தூக்கிட்டு போகலாம். அண்ட் யூ ஹாவ் டு ஃபீல் இட் மேன். தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் சேயிங் இட். அண்ட் we are just getting into the last part of the video. அண்ட் இதை எல்லாருமே அவங்களோட சொல்லியிருப்பாங்க, பட் நானும் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இட் இஸ் பீயிங் கன்சிஸ்டன்ஸ். இதை வந்து உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆர் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. நானும் இதை தான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு, இனிமேல் நான் இனிமேல் 10 மணி நேரம் நாளைக்கு படிக்கிறேன், அப்படி ஒரு மைண்ட் செட்டை இருந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட், இன்றைக்கி எனக்கு ஒரு 24 hours a day வாட் கிஃப்ட் பண்ணியிருக்காரு எனக்கு. நான் அதில் ஒரு 4 to 5 hours நான் போய் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க போகிறேன். இந்த ஒரு மைண்ட் செட்டை மட்டும் தயவு செஞ்சு டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி மென்ஷன் யூ தட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ டோபமைன் கிராஷ். அப்படிப்பட்ட கான்செப்ட் கிடையாது படிக்கிறது. இட் இஸ் பீயிங் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் பீயிங் கன்சிஸ்டன்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். எல்லாருமே கன்சிஸ்டண்டாக இருக்க முடியும், பட் ஃபார் 1 day or for 2 days it is difficult to be consistent for a longer period of time. ஸோ அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நாலேஜை கொடுத்துருக்குன்ற ஹோப்ஃபுல் நான் இருக்கேன். உங்களுக்கும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அண்ட் ஐ am just going to show you my 12th mark sheet. இதுதான் என்னோட 12th மார்க் ஷீட். எஸ், ஐ ஹவ் ஜஸ்ட் செக்யூர்ட் அ சென்டம் இன் ஒன் சப்ஜெக்ட் அண்ட் அந்த சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ இன்னொரு கொஸ்டின், நீங்கள் முடிஞ்சால் அவங்களோட ட்ரீம் ஸ்கோரை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிகாஸ் உங்களோட ஒரு 7 to 6 minutes எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியல, எடிட் பண்ணுறப்ப தான் பார்க்கணும். ஆஃப் யோர் டைம் இன் அ டே வந்து என் வீடியோ பார்க்குறதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ண அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா, நான் எப்படி கெமிஸ்ட்ரியில் என்னோட மார்க் ஷீட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுத்தேன்ற ஒரு complete tips வரேன். And until then, it's bye from Yogesh Ramkumar.